ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வேலண்டைன்ஸ் டேக்கு கிஃப்ட் வாங்க போலாமா? இன்னைக்கு நம்ம கனடாலே ரொம்ப பாப்புலரான டிஸ்கவுண்ட் ஸ்டோர் டாலராமாக்கு தான் போறோம். இந்த கடை எப்படின்னா, நம்ம ஊர்ல எல்லாம் எத எடுத்தாலும் 10 அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. அதே மாதிரி தான் இந்த கடையும். ஆனா இங்க எப்படின்னா எல்லாமே டாலர் ரேட்ல இருக்கும். அன்னைக்கு போற வழியிலேயே அன்னைக்கு தூங்கிட்டான். அப்புறம் கடைக்குள்ள போய் தான் அவனை எழுப்பி விட்டோம். சின்ன சின்ன ஹோம் ஐட்டம்ஸ் வாங்கணும்னா வால்மார்ட் மாதிரியான பெரிய பெரிய கடைக்கு போகாம இந்த மாதிரியான கடைக்கு வந்து குயிக்கா ஷாப் பண்ணிட்டு போயிடலாம். கிட்ஸுக்கெல்லாம் இந்த ஸ்டோர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இங்க நிறைய டாய்ஸ் இருக்கு, நிறைய பசில்ஸ், கலரிங் புக்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இந்த கடையில சீசனல் டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. எப்படின்னா ஹாலோவின், கிறிஸ்மஸ், ஈஸ்டர், வேலண்டைன்ஸ் டே இதுக்கெல்லாம் நல்லாவே இங்க டெக்கரேஷன் பண்ணி வைப்பாங்க. பர்த்டே பார்ட்டி பண்றவங்களுக்குலாம் இந்த கடை தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும். இப்போ இஃப்ராவுக்கு ஸ்கூல்ல எப்படின்னு பார்த்தோம்னா புக்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கொடுத்து விட மாட்டாங்க. ஸோ ஹோம்ஒர்க்லாம் நம்மளே தான் வீட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கடையிலே வந்து கிரேட் வைஸாக நிறைய புக்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. கலரிங் புக்ஸு, ஸ்டோரி புக்ஸு, அப்புறம் வந்து ஹோம்ஒர்க்குக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ்லாம் இருக்கும். அப்படியே நாங்களும் இஃப்ராவுக்கு கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். Look at this jumbo freezy. Have you heard of freezy? You already know this, but if you haven't, these are freezies. How do you eat them? You put them in the freezer and let it dry like ice cream. Put it up in the tub and cut this part and then just suck it. சரி, இப்போ நம்ம வந்த வேலையை பார்ப்போம். வேலண்டைன்ஸ் டேக்காக தான் gift வாங்க வந்திருக்கோம். எங்களுக்கு இல்லை, இஃப்ராவுக்கு. இங்கே கனடாவில் வேலண்டைன்ஸ் டேனா வெறும் லவ்வர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஸ்கூலில் கிட்ஸும் வந்து அவங்களுடைய கிளாஸ்மேட்குள்ளேயே நிறைய கிஃப்ட் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. இஃப்ராவோட கிளாஸில் 20 பேர் இருக்காங்க. ஸோ 20 gift மாதிரி எடுக்கணும். நாங்கள் வந்து பென்சிலும் கொஞ்சம் ரப்பர் மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்திருக்கோம். இஃப்ராவோட டீச்சர்ஸுக்கு மட்டும் 2 கார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுக்குள்ள கிஃப்ட் மாற்றிப்பாங்க, அதே மாதிரி டீச்சர்ஸும் கிஃப்ட் கொடுப்பாங்க. இங்கே உள்ள எல்லாருக்குமே இந்த கடை மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும். இங்கே நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்கும். அப்படியே வீட்டுக்கும் கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு, அதையும் வாங்கிக்கிட்டோம். அப்படியே ஹேண்ட் சோப்லாம் தீந்துருச்சு, அதுவும் கொஞ்சம் எடுத்துட்டோம். இங்கே கனடாவில் இருக்கிற ஃபேமிலிக்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்டோர் தான். இங்கே எல்லாமே மோஸ்ட்லி $1, $2, $3 வரைக்கும் இருக்கும். அதிகபட்சமாக $5-6 வரைக்கும் தான் இருக்கும். வழக்கம் போல் ஒரு பொருள் வாங்கலான்னு கடைக்கு வர்றது, பில் போடும்போது தான் தெரியும் அது 40 பொருள் ஆயிரும். $1 தானே, $2 தானேன்னு கார்ட்டில் எடுத்து போட்டுருவோம். பில் போடும்போது தான் தெரியும் அது $60 கிட்ட வந்துடும். வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வெளியில் நல்ல குளிர். அடுத்ததாக நோம்புக்காக கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டி இருந்துச்சு. நாங்கள் வால்மார்ட் தான் போயிருந்தோம். வால்மார்ட்டில் ஃபுல்லாக ஈத் வைப் வந்துருச்சு. வாசல்லே கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எல்லாரும் இப்போ ரமலான் மாதத்தை அடைஞ்சிட்டோம். ரொம்ப நேரம் கிச்சன்லேயே இருக்காமல் எவ்வளோ சீக்கிரமாகவும் சிம்பிளாகவும் நம்மளுடைய வேலைகளை குறைச்சிக்கிட்டோம்னா நிறைய அமல்கள் செய்கிறதுக்கும் திக்ரு செய்கிறதுக்கும் நேரம் கிடைக்கும். வேலையை சிம்பிளாக முடிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். இது வந்து சிக்கன் சமோசா. அப்படியே வீட்டுக்கு கொஞ்சம் முட்டை, பால் இதெல்லாம் வாங்கியாச்சு. இதெல்லாம் பாருங்கள், ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ். நம்ம ஸ்மூத்தி போடுறதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் சேர்ந்த மாதிரி நமக்கு ஃப்ரோசனில் கிடைக்கும். இது பாருங்கள், பஃப் பேஸ்ட்ரி. நம்ம உள்ள ஸ்டஃபிங் மட்டும் நம்மளே செஞ்சிட்டோன்னா வீட்டிலையே பஃப் செஞ்சுக்கலாம். அடுத்து மீட் செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் பீஸ், கொஞ்சம் முழு கோழியாக தான் கிடைக்கும். அதை வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் கொஞ்சம் எனக்கு வேலையாக இருந்ததுனால பாய் கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அப்படியே பசங்களுக்கு கொஞ்சம் சீரியல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். போன தடவை இதுலேயே மல்டிக்ரெயின் வாங்கியிருந்தோம். இந்த தடவை இஃப்ரா ஸ்ட்ராபெரி கேட்டுச்சு, அதனால ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து வேர்க்கா அரிசி தான் வாங்கியிருந்தோம். இதுலேயே வந்து ஆரஞ்சு கலர் பேக்கெட் தான் நாங்கள் எப்போதுமே எடுப்போம். பிரியாணிக்கு அதுதான் நல்ல பிராண்டு. அன்னைக்கு க்ரீன் கலர் பேக் எடுத்திருந்தோம், அது பிரியாணிக்கு அவ்வளோவா செட் ஆகலை.
இந்த மாதிரி நேரத்தில் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் ஆப்பிள் எடுத்து வைக்க வைக்க அன்னைக்கு தூக்கி போட்டுகிட்டே இருந்தான். இங்கே ஆப்பிள்லாம் பார்த்தோம்னா 4-5 வெரைட்டி இருக்கும். இதுலேயே கொஞ்சம் மாவு ஆப்பிள் மாதிரி இருக்கிறதா அன்னைக்கு சாப்பிடுவான். வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். வெளியில் ரொம்ப குளிராக இருந்துச்சு. கார்ட்ல இருந்து பொருள்லாம் காரில் எடுத்து வைக்கிறதுக்கே கையெல்லாம் விறப்பாயிரும். டக்கு டக்குன்னு அன்னைக்கு எஃப்ராவெல்லாம் காரில் வச்சுட்டு நானும் அவங்களும் சேர்ந்து பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து கொஞ்சம் மீட் வாங்குறதுக்காக அல் ரஹ்மான் ஃபுட்ஸ் தான் போயிருந்தோம். அங்கே உள்ளே போகலை. அன்னைக்கு தான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். அதனால் அவங்க வாப்பா அன்னைக்கு மட்டும் தூக்கிட்டு போயிருந்தாங்க. போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் gift கொண்டு போகிறதுக்காக இஃப்ராவுக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து gift பேக் பண்ணிட்டு இருந்தோம். இஃப்ராவுக்கு செம்ம ஹாப்பி. ஒரு பேப்பர்லேயே அவங்க கிளாஸில் உள்ள பிள்ளைங்க பேர்லாம் ஃபுல்லாக எழுதிட்டு யார் யாருக்கு என்னென்ன கலர் பிடிக்கும் அப்படிலாம் சொல்லி ஒரு பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி gift கொடுக்கறதுனால அவங்க ஷேரிங் கற்றுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பாண்டிங் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். என் கிளாஸ்மேட்டுக்கு எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே பென்சில் அண்ட் ரப்பர் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ நான் கார்டு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட. And guess what? Tomorrow's comfy cozy day, so I can wear pajamas. அன்னைக்கு தான் எஃப்ராவுக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே உள்ள ரிப்போர்ட் கார்டெலாம் பார்த்திங்கன்னா மார்க்ஸு இந்த மாதிரிலாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அடுத்தடுத்த சப்ஜெக்டில் எப்படிலாம் அவங்கள டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் நம்ம சைன் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொடுத்து விட்டுறணும். இந்த நோன்பு டயத்தில் நாங்கள் எதை ரொம்ப மிஸ் பண்ணுவோன்னா இந்த பள்ளிவாசலில் கொடுக்குற கஞ்சி. என்னதான் நம்ம வீட்டிலையே பண்ணாலும் நம்ம இந்த பள்ளியில் கொடுக்குற கஞ்சி மாதிரி வராது. அன்னைக்கு நான் ஒரு சிம்பிளான நோன்பு கஞ்சி தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு பச்சரிசி 2 கப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சிடலாம். அடுத்து இதுக்கு ரொம்பவெல்லாம் மசாலா கிடையாது. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா. இன்றைக்கி நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்லி தான் செய்கிறேன். நம்ம கஞ்சி மாதிரி செய்கிறதுனால அது வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பட்டை 2 கிராம்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக செவந்தா போதும். லைட்டாக செவந்ததுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் அதிலே தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினா போதும். ரொம்ப வதங்கிடுச்சுன்னா கஞ்சியோட கலர் மாறி போயிடும். அதுக்கப்புறமா அதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வதக்கிட்டு அதுலேயே 3 பச்சை மிளகாவும் 4 பூண்டும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இங்கே இப்போ எங்களுக்கு இஃப்தார் டைம் வந்து 5:50க்கு நோன்பு திறக்கிறோம். எப்போதுமே வந்து 6:30, 7:30, 8 மணி வரைக்கும்லாம் போகும். இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் திறக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து அதில் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போடும் போதே கொஞ்சம் பெனஞ்ச மாதிரி போட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு போடுறேன். நம்ம கடைசியாக கஞ்சி வெந்ததுக்கப்புறம் தேவைன்னா போட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்படியே ஒரு அரை மணி நேரம் ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். நீங்கள் நார்மலாக குக்கரில் பண்ணுறீங்கன்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 15 மினிட்ஸ் போல் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. நல்லா வெந்துடும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அடுப்பு அமர்த்திக்கலாம். இந்த நோம்பு கஞ்சி செய்கிறதுக்கே ரொம்ப முக்கியமான பொருள்னா தேங்காய் பால் தான். நம்ம ப்ரெஷர் எடுத்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் பால் அதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா குழஞ்சி வரும். அதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி வேணும்னா கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான நோம்பு கஞ்சி ரெடி. இந்த நோம்பு கஞ்சி ரொம்பவே ஹெல்தி. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் இப்படி தான் செய்வேன். அடுத்து நோம்பு திறக்கிறதுக்காக வெங்காய பஜ்ஜி போட போகிறேன். அதுக்கு இந்த 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 1 தான் சேர்த்துருக்கேன். ஒரு கை நிறைய மல்லித்தலை போடுறேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கடலை மாவு மிக்ஸு. நான் கடலை மாவு 2 கப்பும் 1 கப் அரிசி மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 ஸ்பூன் உப்பு. நான் மிளகாத்தூள் போடுறதுக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் போட்டேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயத்துலேருந்தே தண்ணி வரும். அப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து அப்படியே பிணைஞ்சிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா எண்ணெயை நிறையா குடிச்சிரும். ரொம்ப டைட்டாக இருந்தால் அது பக்கோடா மாதிரி போயிடும். நமக்கு பஜ்ஜி மாதிரி வராது. இந்த மாதிரி எடுத்து அமுங்கணும். இந்த பதத்தில் இருக்கணும். எண்ணெயும் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். சூடு கம்மியாக இருந்தால் எண்ணெயை இழுத்துரும். சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா வெளியில் முறுமுறுன்னு ஆயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். மீடியமான ஹீட்டில் இருக்கணும். இப்படி போட்ட உடனே பொரியணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு பஜ்ஜி நல்லா வரும். இது ஈஸி தான். ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். நமக்கு டைம் இல்லை, நோம்பு திறக்கையாச்சும் செய்யணும் அப்படின்னா டக்குன்னு இதை செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். அவ்வளோதான், அன்றைக்கி ஒரு சிம்பிளான நோம்பு கஞ்சி, பஜ்ஜி இதை வச்சா நாங்கள் நோம்பு திறந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி நல்லபடியாக நோம்பு திறந்துட்டோம். இஃப்ராவும் நான் நோம்பு வைக்கிறேன்னு கேட்டுகிட்டே இருக்கோம். சனி ஞாயிறில் வைக்கலாம், இப்போ வீக் டேஸில் நீ வைக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் வீக்கெண்டில் இஃப்ராவும் நோம்பு வைக்கும். ரமலான் மாதத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. உங்களுடைய துவாக்களில் எங்களையும் சேர்த்துக்கோங்க. இந்த vlog இதோட முடியுது. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.